டெல்லியை சேர்ந்த அக்ஷய் சோனத்துக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாதனால தெலுங்கானால இருக்க ஸ்ருதி ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு வராங்க. செயற்கை முறைகளை கருத்தரிப்பு பண்ற ஒரு நிறுவனம் அது. அங்க IVF பண்றதுக்கு அங்க போய் டாக்டர் பாக்குறாங்க. அங்க IVF பண்றதுக்கு 5 to 10 லட்சம் ரூபாய் முதல் வாங்குறாங்க. அதுக்கு எந்த கேரண்டியும் டாக்டர் கொடுக்க மாட்டாங்க. குழந்தை நிக்குன்றதுக்கு கேரண்டி கிடையாதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு முறை இருக்கு, இன்னொரு சாய்ஸ் இருக்கு உங்களுக்கு. அது வாடகை தாய்முறை. வாடகை தாய்முறைமா குழந்தை பெற்று உங்களோட ஸ்போமும் கருமுட்டையும் வாடகை தாய் கர்ப்பப்பையில வைப்போம், உங்களோட குழந்தை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு 100% கேரண்டி சொல்றாங்க. அதுக்கு 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். அட்வான்ஸா நீங்க 10 லட்சம் ரூபாய் பே பண்ணணும்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாதனால எதை சூஸ் பண்றதுன்னு கொஞ்சம் குழப்பமா இருக்கிறாங்க. அப்புறம் 2-3 நாள் தெலுங்கானாலே தங்கி முடிவு பண்ணிடுறாங்க. வாடகை தாய்முறைக்கே போயிடலாம், 100% கேரண்டின்னு சொல்றாங்களேன்னு சொல்லி ஓகே சொல்லி அவங்களோட ஸ்பெர்ம் கருமுட்டையை கொடுத்துட்டு 10 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் பே பண்ணிட்டு கொஞ்ச நாள் தெலுங்கானால இருந்துட்டு அப்புறம் டெல்லி போயிடுறாங்க. கொஞ்சம் மாதங்கள் போகுது. மறுபடியும் ஒரு 10 லட்ச ரூபாய் இனிஷியல் பேமெண்ட் கட்டுறாங்க. மறுபடியும் அக்ஷய் சோனமும் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நர்ஸ் குழந்தைய கையில கொடுக்குறாங்க. ஒரு அழகான ஆண் குழந்தைய கையில கொடுக்குறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தைய வாங்கி பாக்குறாங்க. பார்த்தவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஏன்னா அந்த குழந்தை அப்ப பிறந்த குழந்தை மாதிரி தெரியல. பிறந்து ஒரு 4-5 நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு. அப்போ நர்ஸ் கிட்டே டாக்டர் எல்லாம் கேக்குறாங்க, இந்த குழந்தை இப்ப பிறந்த குழந்தை மாதிரி தெரியலையே அப்படி சொல்லி கேக்குறாங்க. இல்ல, இது உங்க குழந்தைதான், உங்க ரத்தம் தான், உங்க குழந்தை தான் அப்படின்னு சொல்லி அவங்களை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அப்ப அதுக்கு DNA டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க. தெலுங்கானால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க கொடுத்த ஃபைல் எல்லாத்தையும் வச்சு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நேரா போலீஸ் அந்த ஸ்ருதி ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு வராங்க. அப்போ அங்க இருக்க லைசன்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது தான் தெரியுது அந்த லைசன்ஸ் போலியான லைசன்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்து மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அங்க இருக்கிறவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. போலீஸ் அந்த டாக்டர் கிட்ட துருவி விசாரிக்கும் போது தான் ஒவ்வொரு உண்மையா வெளியே வருது. சோனம் அக்ஷய் கொடுத்த குழந்தை வாடகை தாய் மூலியமா குழந்தை கிடையாது. ஒரு பொண்ணு இல்லீகலா கன்சீவ் ஆயிட்டான். அந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி இன்னும் ஒரு 6 மாசம் நீ பொறுத்தனா அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா உனக்கு இவ்வளவு அமௌண்ட் நாங்க கொடுக்குறோம், உனக்கு தனியா தங்கறதுக்கு ரூம், இடம், சாப்பாடு எல்லாம் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு அந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு தங்கி அந்த குழந்தைய பெத்து கொடுத்துருக்கு. பணத்தையும் வாங்கிட்டு போயிடுச்சு. மித்த பணம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுச்சு. இந்த வாடகை தாய் முறைன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஃப்ராட் வேலை பண்ணிருக்காங்க அந்த ஆஸ்பத்திரி.